கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கலாம். கூட இன்றைக்கு சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கு பிரசங்க பீடங்களில், ஞாயிற்றுக்கிழமை செய்திகளில், ஏன் விசேஷித்த கூட்டங்களில் கூட இன்றைக்கு தலைப்பு எப்படிப்பட்ட தலைப்புகளை வைக்கிறார்கள் என்று நான் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது பல தலைப்புகளை பார்க்க நேர்ந்தது. அந்த பட்டியலை, அந்த தலைப்பை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்கும்போது இதற்கு நிகராக புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியம் எப்படியாக பேசுகிறது அப்படி என்பதை ஒரு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைக்கு பல தலைப்புகள் எப்படியாக இருக்கிறது என்றால், இனி நீ கலங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவையோடு நிற்கிறீர்களா? நீ எதிர்பார்ப்பதை இன்றே கர்த்தர் தரப்போகிறார். நீ ஆச்சரியப்படும்படி அளவிற்கு அநேக புதிய கதவுகளை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றே திறக்கப் போகிறார். நீ வேண்டிக் கொண்டதை தேவன் உனக்கு இன்றே தருவார், இப்பொழுதே தரப்போகிறார். எத்தனை தடைகள் வந்தாலும் உடைத்து உன்னை உயர்த்துவார். உங்கள் ஜெபத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படி கர்த்தர் செய்வார். சோர்ந்து போகாதே. உங்கள் காரியத்தை இன்று கைகூடி வர பண்ண போகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ தொடங்கினது பாதியில் நின்று கொண்டிருக்கிறதா? அதை இன்றே கர்த்தர் முடித்து தரப்போகிறார். நீ கம்பீரோத்தோடு நடக்கப் போகிறாய். உங்கள் ஜெபத்தினால் கர்த்தர் உன்னை இன்று ஆசீர்வதிக்கப் போகிறார். நீ காத்திருக்கிறதை இன்று பெற்றுக்கொள்வாய். கலங்க வேண்டிய அவசியமில்லை. மகிழ்ச்சியாக இரு. கர்த்தர் காரியத்தை மாற்றப் போகிறார். மகிழ்ச்சியான அறுவடையை காணப்போகிறீர்கள். இயேசுவை நோக்கிப்பார். இன்றே நோக்கிப்பார். நீ எதிர்பார்த்த காரியத்தை இன்று உனக்கு நடக்கும்படி செய்வார். நீங்கள் ஜெபித்து கேட்டுக்கொள்வது எதுவோ அதை இன்றே கர்த்தர் கொடுத்து ஜெய வாழ்வை உங்களுக்கு கட்டளையிடுவார். கடனை அடைத்து மிச்சம் எடுக்கும்படியாக செய்து உங்கள் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்போதும் கைவிடப்பட்டதில்லை. உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். லாக் ஆயிருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் அன்லாக் பண்ணி அதை மாற்றித்தரப்போகிறார். நீ எழும்புவாய், மிக உயரத்தில் எழும்புவாய், பறப்பாய். சோர்ந்து போகாதே. உங்கள் காரியத்தினுடைய பலனை கர்த்தர் இன்று பல மடங்கு உங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். நீர் பல மடங்கு ஆசீர்வாதங்களை, 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை இன்றே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்னும் பல தலைப்புகள் உண்டு பிரியமானவர்களே. 1000கணக்கு தலைப்புகள் காலையிலும் சரி, மாலையிலும் சரி இன்று ஒளிபரப்பப்படுகிறது. இப்படிப்பட்ட தலைப்புகளில் பல செய்திகளை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, உலகத்திலே உபத்திரவம் உண்டு. என்ன பதர், இப்போ தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் சொன்ன தலைப்பெல்லாம் கேட்கும்போது உள்ளம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. திடீர்னு உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று சொல்லுகிறீர்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வார்த்தையை நான் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, எனக்கு தேவையானது இவ்வுலகத்தில் இல்லை, இவ்வுலகத்திற்கு தேவையானது என்னிடத்தில் இல்லை என்ற நிலைக்கு நீங்களும் நானும் வர வேண்டும். கலாத்தியர் 6:14 வாசித்து பாருங்கள். யோவான் 14:30 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வசனங்களை பேசினார், எப்படிப்பட்ட போதனையை கொடுத்து உபதேசித்தார் அப்படி என்பதை சிந்தித்து பார்க்கணும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, தேவபக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படி என்று பைபிள் சொல்லுகிறது. பாடுகளின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று அப்போஸ்தலர்களும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி தெளிவாக போதித்தார்கள். ஆனால் இன்று நாம் எப்படிப்பட்ட தலைப்பு, எப்படிப்பட்ட கூட்டம், எப்படிப்பட்ட சுவிசேஷம், இன்றைக்கு எப்படியாக பேட்டி ஒரு நாட்களில் நான் அதை குறித்து பேசலான்னுக்கிறேன். சகோதரர் ஸ்டான்லியே பேட்டி எடுத்திருக்கிறார்கள். ஏன் சகோதரர் அவர்கள் இப்படியெல்லாம் அவர்கள்ட்ட போய் பேட்டி கொடுக்குறான்னு தெரியல. பேட்டி எடுக்கிறவங்கள்ட்டையும் பல உபதேச குளறுபடிகள், அதாவது உபதேச பிழைகள், ட்ராக், இவங்களாம் எப்பயோ மாறி போய் விட்டார்கள்.
அப்படிப்பட்டவர்கள் பேட்டி எடுக்கிறார்கள். இவரும் அப்படிப்பட்டவர்களுக்கு பேட்டியை கொடுத்து இவரும் சரியான சத்தியத்தை ஸ்ட்ராங்காக அவர்களுக்கு பேசாமல் அவரும் வழுவி நழுவி இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார் ஆர் ஸ்டான்லி அவர்கள். அதை குறித்து வருகின்ற நாட்களில் நாம் சிந்திக்கலாம். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியங்களை சமூக வலைத்தளங்களில், எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்க பீடத்தில், எப்படிப்பட்ட உபதேசம் போதனைய பிரசங்க பீடத்தில் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பட்டணங்கள் தோறும் எனக்கு பாடுகள் வைக்கப்பட்டிருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு, பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்திலே நாம் சந்தித்தாக வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சுருக்கமாக நான் வேகமாக சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு தலை சாய்க்க இடமில்லை, வரி கட்ட கையில் பணம் இல்லை, உணவு வாங்க கையில் அதிகமாக காசு இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக வீடு கூட இல்லை. அவரை கல்லால் அடிப்பதற்கு பல முறை ட்ரை பண்ணுறாங்க, கல்லையும் கையில் எடுக்கிறாங்க. அவரை கொலை செய்வதற்கு பல முறை வகை தேடி கொண்டு திரிந்தார்கள். அவருக்கு கூட இந்த அப்போஸ்தலருக்கு நடந்த சம்பவத்தையும் அவர்களுக்கு வந்த துன்பத்தையும் துயரத்தையும் பாடையும் அப்போஸ்தலரில் பார்த்தா பயங்கரமாக இருக்கிறது. ஸ்தேவான் மீது கல்லெறிஞ்சு அவரை கொல்றாங்க. பேதுரு சிறைச்சாலை, யாக்கோபு கழுத்து வெட்டப்படுது, யோவான் ஸ்நானகனுடைய கழுத்து வெட்டப்படுது. இயேசு கிறிஸ்துவு தேவனுடைய கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இன்று எப்படிப்பட்ட தலைப்புகளை இன்றைக்கு பொய்யாகவும் சரி, பல மூட நம்பிக்கையிலும் சரி, மக்களுக்கு இப்படிப்பட்ட தலைப்புகளை காலை செய்தியாக, மதியம் செய்தியாக, இரவு செய்தியாக, இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்ற செய்தியாக பல வாக்குத்தத்தங்களை பொய்யாக தோசியக்காரன் குடுகுடுப்புக்காரங்க சொல்கிறது போல சொல்லி பைபிளுடைய உண்மையான சுவிசேஷ சத்தியத்தினுடைய சார அம்சத்தை இன்றைக்கு மாற்றிவிட்ட போதகர்கள், அது சகோதரிகளாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தயவுசெய்து மாற்றிக்கொண்டு பைபிளை வாசித்து உண்மையான சுவிசேஷத்தையும் உண்மையான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற காரியத்தையும் சத்தியத்தையும் அப்போஸ்தலர் கொண்டு வந்த அந்த சத்தியத்தையும் தெளிவாக மக்களுக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்து பக்கமாக மக்களை வழிநடத்தவும், நாமும் இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தோடும் பாடுகளோடும் சோதனைகளோடும் தேவ கிருபையிலே பலப்பட்டு உறுதியாக நின்று உண்மையாக அவரை பின்பற்றி அவருக்காக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தை அடைய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்யணும். அப்படியாக மக்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கணும். அதை விட்டுட்டு பொய்யான வாக்கு தத்துவத்தை கொடுத்து, பொய்யான அருள் வாக்கை கொடுத்து, நீங்கள் தயவு செய்து பணத்தையும் காணிக்கையும் தயவு செய்து பொதுமக்களிடமிருந்து தவறாக வசூலிக்காதபடி கர்த்தரிடம் இன்று பொதுமக்களையும் திருப்பணும், கர்த்தரிடம் பல போதகர்களையும் திருப்ப வேண்டியது அவசியம். நாமும் கர்த்தரிடம் திரும்ப வேண்டியது அவசியம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே கிருபையாக வழிநடத்துங்க. ஆண்டவரே, இந்த உலக உபத்திரவத்திலும் சரி, இந்த உலக பாடுகள்லையும் சரி, தேவ பக்தியாக நடக்கும்போது வருகின்ற துன்பம் பாடுகள்லையும் சரி, இடுக்கமான வாசல் வழியாக நடந்து உம்முடைய ராஜ்யத்தை அடையத்தக்கதாக, ஆண்டவரே உம்முடைய வழியை பின்பற்றத்தக்கதாக அப்போஸ்தலர்களும் பவுலும் சீர்திருத்தவாதிகளும் மிஷினரிகளும் வாழ்ந்த வாழ்க்கையை உணர்ந்து பார்த்து சிந்தித்து நாங்கள் உம்மை பின்பற்றும்படியாக, ஆண்டவரை உண்மையான சுவிசேஷம் சத்தியம் மக்களுக்கு பிரசங்கிக்கப்படத்தக்கதாக ஊழியர்களும் மனம் திரும்ப, நாங்களும் மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.